த லீடர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாட்காஸ்ட்டை தன்னோட யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தார். அந்த யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்ட பாட்காஸ்ட்டை நான் முழுசாக பார்த்தேன். அந்த முழுசாக கேட்டு முடித்தப்போ எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பாட்காஸ்ட்டில் பல விஷயங்களை பேசியிருந்தார். அப்படி அவர் பேசின விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வேறு யாராவது சொல்லி கேட்டுக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கேட்டிருக்கேன். இந்த எல்லா விஷயங்களையும் யார் சொல்லியிருக்கா? நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இந்த பாட்காஸ்ட்டில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் எண்ணற்ற மேடைகளை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது வந்தவாசியில் பேசியிருந்தார். நான் என்னோட பல வீடியோஸில் திரு சீமான் அவரோட வந்தவாசி பேச்சை பற்றி தொடர்ந்து கோடிட்டு பேசுகிறேன், மேற்கோள் காட்டி பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா திரு சீமான் அவரோட வந்தவாசி பேச்சை பற்றி நான் இன்றைக்கி மட்டும் இல்லை, இதன் பிறகு திரு சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு தலை சிறந்த பேச்சை பேசுகிற வரைக்கும் நான் கண்டிப்பாகவே பேசிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட பாட்காஸ்ட்டில் இயற்கை விவசாயம், நீரை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மரத்தை காப்பாற்றணும், பசுமாடை காப்பாற்றணும், கோழியை காப்பாற்றணும், ஆட்டை காப்பாற்றணும், அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்கிறாரு. முருங்கை மரம், ஆட்டுக்குட்டி, ஜல்லிக்கட்டு காலன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் திரு சீமான் அவர்கள் இதை விட பல மடங்கு வீரியத்தோட, உதாரணத்தோட, பிக்சர் பர்ஃபெக்டாக விளக்கி பேசியிருப்பார். ஆனால் அதையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள், அதையெல்லாம் இந்த இந்திய ஊடகங்கள் பெருசாக கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சேர்க்கலை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பாட்காஸ்ட்டை போடுறாரு. பாட்காஸ்ட்டை போட்ட உடனே பிரேக்கிங் நியூஸை மாற்றி அமைத்த அப்படின்ற அளவுக்கு தம்ப்நெயில் போட்டுலாம் திரு அண்ணாமலை அவர்களோட இந்த வீடியோவை பற்றி எண்ணற்ற செய்தி ஊடகங்கள் நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் நஞ்சில்லா உணவே நமக்கான கனவு, அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. ஏன் நாம் எல்லாரும் நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டு வந்தோம்? ஏன் வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட வெள்ளை கோழியான போந்தா கோழியை கொண்டு வந்தான்? நாம் ஏன் மாட்டை வச்சு ஏர் ஓடிட்டு வந்தோம்? வெள்ளைக்காரன் எதுக்காக டிராக்டர் கொண்டு வந்தால் அதன் மூலம் நம்ம எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டோம்? நாம் எதுக்காக இந்த மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணோம்? நம்மக்கிட்ட விதை இருந்த வரைக்கும் நாம் முதலாளியாக இருந்தோம். எப்போ விதை நம்மக்கிட்ட இருந்து வியாபாரிகிட்ட போச்சோ அப்பயே நாம் தொழிலாளி ஆகிட்டோம், அப்போவே நாம் கையேந்திர நிலைக்கு வந்துட்டோன்னு சொல்லி திரு சீமானவர்கள் வந்தவாசியில் பேசின பேச்சாகட்டும், அதை தவிர்த்து திரு சீமானவர்கள் எண்ணற்ற கூட்டங்களில் பேசின பேச்சாகட்டும் சொல்லி திரு சீமானோட ஒவ்வொரு பேச்சையும் கோட் பற்றி என்னால் இந்த வீடியோவில் பேச முடியும். ஆனால் அதுக்கான தருணம் இது இல்லை. ஏன்னா சீனாக்காரன் சொன்னால் நம்புகிறான், அதையே இந்த சீமான் சொன்னால் சிரிக்கிறான்னு சொல்லி திரு சீமான் அவர்களே சொல்லிட்ட பிறகு நான் சொன்னால் மட்டும் மக்கள் நீங்கள் எல்லாரும் என்ன கேட்டுருவ போகிறீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்க ஒன்றே 3/4 கோடி பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. திரு விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை, எதையுமே சரியான திட்டங்களாக அறிவிக்கலை, அவர்கிட்ட தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கானே கூட தெரியல. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் திரு சீமான் அவர்கள் பேசின விஷயங்களை மட்டுமே ஒரு பாட்காஸ்ட்டாக கொண்டு வந்து அவரும் ஒரு 50 நிமிஷம் கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. இதையும் லட்சக்கணக்கான மக்கள் அவரோட யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. அவரோட யூடியூப் சேனலில் மட்டும் இல்லாமல் செய்தி ஊடகங்கள் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமானு சொல்லி எண்ணற்ற மக்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திரு அண்ணாமலை அவர்களையும் 2031 தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கிட்ட எண்ணற்ற கேள்விகள் இருந்தது, பதில் இல்லைன்றது தான் அவரோட முதல் 1 மாதம் ஆட்சியிலிருந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரியே திரு அண்ணாமலை அவரோட இந்த பாட்காஸ்ட் மூலமாக அவர்கிட்ட எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட அந்த கேள்விகளுக்கான பதில் இருக்கா இல்லையான்றதும் அவருடைய இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க செயல்பட மையமாக வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மிக நுணுக்கமான பதில்களும், சரியான பதில்களும், தெளிவான பதில்களும், தொலைநோக்கு பார்வை கொண்ட பதில்களும் கண்டிப்பாகவே இருக்க தான் செய்யுது. அதனால் நாம் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாகவே 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசுனதாக இருக்கட்டும், திரு சீமானோட ஆட்சி செயல்பாட்டு வரையில் இருந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களாக தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை பற்றின என்னோட கருத்து என்னன்றதை நாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாகவே பேச தான் போகிறோம். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, அண்ணாமலை அவர்கள் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை யாருன்றத நான் இன்றைக்கி சொல்லனாலுமே கூட ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாகவே அதை தெரிஞ்சுப்பாங்க, உண்மையை புரிஞ்சுப்பாங்க.